ஸோ கொஸ்டின் நம்பர் 7 பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நம்ம 3 ரெசிஸ்டன்ஸை பயன்படுத்தி எதெல்லாம் பை a combination of 220, 79 and 92 நெட் ரிசல்டன் ஆஃப் 150 கொண்டு வரணும். நீங்கள் எப்படி வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். 3 ரெசிஸ்டன்ஸை வச்சு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 150 கொண்டு வரணும். ஸோ அவங்க ஆன்சர் கொடுத்துருக்கிறதுனால அதை நான் படமாக வரைஞ்சி காட்டுறேன். அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு 220 ஓம் ரெசிஸ்டன்ஸையும் அடுத்து வர அந்த 79 ஓம் ரெசிஸ்டன்ஸையும் பேரலாக கனெக்ட் பண்ணிக்காங்க. இந்த காம்பினேஷனை அப்படியே சீரீஸாக அடுத்து வரக்கூடிய 92ல் கனெக்ட் பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும்னு சொல்கிறாங்க. அப்போ இது பேரலல்னால் என்ன பண்ணுவோம், நமக்கு ஃபார்முலா RP will be equal to R1 R2 by R1 plus R2. இது பேரலலுக்கான ஃபார்முலா. அப்போ நம்ம என்ன போடணும், 220 into 79 by 220 plus 79 299 வரும். சரியாச்சா? இப்போ இதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் என்ன சொல்லியிருக்கேன்னா, மொத்தம் 150 எனக்கு தெரியும்ல, 150 அந்த 92ல் கழிக்கிறேன், இப்போ 58. அப்போ இதனுடைய ஆன்சர் 58ஆக வரும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா. அப்போ இப்போ ஃபைனலாக பார்த்தோம்னா ஒரு 58 ஓமும் திரும்ப ஒரு 92 ஓமும் சீரீஸில் மாட்டுது. ஸோ ஆன்சர் கண்டிப்பாக 150ஆக இருக்கும். இதுதான் இதுக்கான பதில். ஸோ ரிகார்டிங் 8th கொஸ்டின், இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் மாடல். இதில் ஒரு செல் சப்ளை பண்ணக்கூடிய கரண்ட் ஃபார் 2 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 ஓம்க்கும் 7 ஓம்க்கும். அப்போ வோல்டேஜை நம்ம எப்படி எடுத்துப்போம்னா, V ஈக்குவல் டு I இன்ட்டு ஆர்னு சொல்லுவோம். அப்போது இங்கே பாருங்கள், இதில் I இன்ட்டு ஆர் போட்டிங்கன்னா எப்படி, I is 0.9. இப்போ இங்கே இந்த 2 ஓமோட ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் சேர்ந்துருக்கு, இதுதான் வோல்டேஜ். தட் இஸ் ஈக்குவல் டு, அடுத்து இங்கே அதே லாஜிக் வருவோம். இங்கே கரண்ட் எவ்வளோ, 7 ஓமில் 0.3 I, இங்கே எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ, 7 ப்ளஸ் ஆர். ஓம்ஸ்ல மட்டும்தான் பயன்படுத்துகிறேன், I இன்ட்டு ஆர். ரெண்டு கேஸ்லேயும் அதில் உள்ள இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நம்ம சேர்த்து எடுத்துக்கிறேன். இங்கே கொடுத்துருக்கிற டேட்டாவோட பாருங்கள், இங்கே 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ் தான், நான் அதோட ஆரை சேர்த்துக்கிட்டேன். இங்கே 7 ஓம் ரெசிஸ்டன்ஸ் தான், அதோடையும் ஆரை சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டும் ஈக்குவல். இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ 1.8 ப்ளஸ் 0.9 ஆர் will be equal to 2.1 plus 0.3 R. இப்போ இதை எங்கே கழிங்க, 0.6 Rனு வரும். இது அந்த பக்கம் கொண்டு போயிட்டா அதே மாதிரி திரும்ப 0.3ன்னு வரும். அப்போ R equal to 0.3 by 0.6, that is 1/2. நமக்கான ஆன்சர் வந்துடுச்சு 0.5 ஓம். கண்டுபிடிச்சிட்டேன்.